ஸோ இட்ஸ் ரிவெஞ்ச் டைம். ரிவெஞ்சோடு சேர்த்து நம்ம பேட்டிலும் ஆடிடலாம், டோர்னமெண்ட் பேட்டிலும் ஆடிடலாம். ஸோ அதனால் வந்து ரிவெஞ்ச் கொடுத்துடலாம். நான் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் எடுத்துட்டேன். அகெயின் வி ஆர் ஒன் ஷாட் இன் ஹீரோஸ். ஸோ ரிவெஞ்ச் கொடுத்தாச்சு. ஸ்ட்ரைட்டாக போயிடலாம். ஓகே, ஓகே. ஒரு ஏர் ஸ்வீப்பர் தான் என்னால் இது பண்ண முடிஞ்சுது. ப்ளஸ் அந்த இது வந்து ஒன்று தப்பாக ஆடினேன். இது இப்போ என்ன தண்டர் தப்பாக போட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஏர் டிஃபென்ஸுக்கு வந்து இது அதிகமாக தேவைப்பட்டுச்சு. 4 ஸ்ட்ரைக் பண்ணால் தான் இது அது உடையிற மாதிரி. ஸோ அதனால் அது ஒர்க் அவுட் ஆகலை. பார்க்கலாம், இதுவும் கஷ்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இவனை டிஃபென்ஸ் எடுக்கிறது. ஆமாம், எனக்கு அதான் தோணுது. லாக் லான்ச்சர்னால எவ்வளோ முடியுமோ அது செய்யும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஒரு ஸ்டார் எடுத்து கொடுத்துச்சு. முக்கியமான இதுவே வந்து இங்கே தான் இனிமேல் தான் இருக்குது. ஆமாம், இது ராயல் சாம்பியன் காலி, லாக் லான்ச்சரும் காலி. பாய்சனுக்கே போகுது கரெக்டாக. இவன் இது போட்டான். இப்போ போடக்கூடாது, அப்போ போட்டான். அப்படியா? இன்னும் 50% வரலையே. அதுதான் வந்து இருக்கிறதுலே ஒரு பயங்கரமான ட்ராபேக்கு. 50% வரலையே. ஒர்க் அவுட் ஆகாது. 90% மேலே இல்லை அவன் நம்ம அடிச்சது. ஆமாம், ஒரு ஹீரோ ஷார்ட்டேஜ் இவ்வளோ அடிச்சதே பெரிய விஷயம். ஆமாம். ஸோ இன் பேட்டில் வி காட் 2 ஸ்டார்ஸ். ரிவெஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா 96% எடுத்திருந்தாங்க. 2 ஸ்டார்ஸ் தான். பார்க்கலாம். ஓகே, ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்து டோர்னமெண்ட் மேட்ச் போயிடுவோம். 3 ஆடி இருந்தோம் நேற்று. இப்போது இன்னும் ஒரு 3 28 இருக்கும். இன்னும் 3 ஆடிடுவோம். பக்காவாக இருக்கும். முடிச்சு விட்டா பக்காவாக முடிஞ்சிடும். 3 போட்டு பார்ப்போம். அப்பா பக்கா இங்கே போட்டுருவேன் இந்த. ஆமாம், அவ்வளோதான். இதுக்கு அது சரியாக போயிடுச்சு. கணக்கு கரெக்டாக கூட்டி குடிச்சுப்பார். கணக்கு கரெக்டாக வரும். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணிடணும். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணும்போதெல்லாம் அதுதான் வந்து பெரிய ப்ளஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்களில். லாக் லான்ச்சரே முடிச்சு விட்ருவோம். அவ்வளோதான். லாக் லான்ச்சர் கில்லாடியாப்பா இருக்கான் அவன். செம்ம கில்லாடியாக இருக்கிறான்ப்பா. அவனை வயசாக விட்டு விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லைஃப் எடுத்துடுறான். மெல்ல அனுப்புகிறான் பார். அவன் மெல்ல அனுப்புகிறான். லாக் லான்ச்சரு போயிட்டு அடிக்குது, ஏற்றுது. ஜெயண்ட்டு பாவன்டா, அவன் என்னடா பண்ணுவான்? ஆமாம், அவனை தான் பண்ணுவான் ஜெயண்ட்டு. அதெல்லாம் முடிச்சு விட்டாங்க. ஐயோ, இது விரும்பி தான் கடுப்பாகுது. சரி, ஓ போயிடாதரா. பாய்சனுக்குள்ளே போவாத. இதுதான் பிரச்சனை உங்ககிட்ட. தேவையில்லாமல் பாய்சனுக்குள்ளே போய் செத்துட. இதுதான் தலைவலி பிடிச்ச இது. நல்லா போயிட்டுருக்கும்போது கடி வெறிப்பேற்றி விட்டுருது. நான் எதுக்கு இருக்கேன்னா ஃபுல்லாகவே இது பக்கம் போயிட்டுருக்கு. எலிக்சர் பக்கம், காயின்ஸ் பக்கம் போயிட்டுருக்கு. ஸோ அது கொஞ்சம் கிடைக்கும். வேறு வெடிக்க ஒரு அடிச்சிட்ருப்பார் இவர். கஷ்டப்பட்டு எடுப்பேனா நீங்கள் அடிப்பீங்களா? ஏண்டா அவ்வளோதான். இது கொஞ்சம் நல்ல பர்சன்டேஜ் வரட்டும். அவங்களே சாவடிக்கிட்டோம். நல்ல பர்சன்டேஜ் வரும்ல. ஆமாம், அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவனுங்க பேர் அடிக்க அடிச்சிட்ருக்கானுங்க. ரெடி பண்ணிட்டே இருக்கானுங்க. நெருப்பு வர வர கீழே பில்டர்ஸ் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கானுங்க, ரெடி பண்ணிகிட்டே இருக்கானுங்க. என்ன ஒரு வெறி மாப்பிள்ளைக்கு. இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு ஆச்சு கட்டன்னு இருக்கணும். தீயா வேலை செய்யணும் குமார், தீயா வேலை செய்யணும். ஓகே, அவ்வளோதான். அக்கா அவ்வளோதான். மோர் தென் இனஃப். லாக் லான்ச்சர் இறக்கி விட்றதுன்னு தெரியக்கூடாது. இது வந்து அது டேமேஜே ஆகக்கூடாது. அதே டேமேஜ் ஆகிடணும். ஆமாம், மெல்ல விட்டு சாவடிச்சிடணும் அதை.
பார் போயிடுச்சா? அது சத்தியமாக சாவடிக்குது. லாக் லான்ச்சர் ஏதோ பண்ணுது. மைன்யூட் டேமேஜ் தான், பட் இட் ரிஃப்ளெக்ட்ஸ். பயங்கரமான ப்ளஸ்ஸாக இருக்குது லாக் லான்ச்சர். ஆமாம், பெருசாக டேமேஜ் பண்ணலாம் கூட, ஏதோ டேமேஜ் பண்ணி நம்மளுக்கு வந்து அது ஒரு ப்ளஸ்ஸை கொடுக்குது. ஆமாம், ராயல் சாம்பியன் காலி, இதுவும் காலி. ஆமாம், இது என்னத்தை அடிக்க போகுது? தப்பு தப்பாக தான் அடிக்க போகுது. டேய் 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 இப்போ செத்ததுக்கப்புறம் போடுற பற்றியாடா டேய். ஓ, நான் யூஸ் பண்ணியிருக்கணும் அதை. தப்பு பண்ணிட்டேன். எப்போ யூஸ் பண்ணோம் அப்போ யூஸ் பண்ணாத. மென்டல். மென்டல் மாதிரி யூஸ் பண்ணிட்டு இதை தான் ஃபயர் பாலை எப்பயாச்சும் மென்டல் மாதிரி யூஸ் பண்ணுறான். ஆமாம், மென்டல் மாதிரி யூஸ் பண்ண. இவன் டொஸ்க்கு அடிச்சுட்டு போண்டா. வெறியா தான். டே எரிச்சு விடுங்கடா அவனை. இன்ஃப்ரோ கக்கு. இப்போ மட்டும் கக்க மாட்டுற. நல்லா கக்கு. நெருப்பை கக்கு. நல்லா கக்கணும். சும்மா சாதாரணமாலாம் ஒன்றும் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வாங்க 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 வாங்க. 22 3 பேட்டில் கட்ட கட்ட கட்டன்னு முடிச்சு விட்றேன். ஒன்று தான் போச்சு. இந்த சைடு இருக்கானா? ஓகே, பக்கா பக்கா பண்ணிடலாம். செம. ஒட்டி விட்றா லாக் லான்ச்சர். உருட்டி விடு எல்லாத்தையும். ஃபுல் லாகையும் உருட்டி விடு. டக்கு டக்கு டக்குன்னு உருட்டி விடு. உருட்டி விடு. சக்க சக்க சக்கன்னு உருட்டி விடு. இதிலேயே இல்லை செத்துடணும். அவ்வளோதான். அவ்வளோ. இப்போ அந்த ட்ராகன் அது பார்த்துக்கோம். பட் ஆனால் நம்ம கொஞ்சம் மொக்கையாக தான் போயிட்டுருக்கு. நம்ம ஸ்டார் கிடைக்காது தான் நினைக்கிறேன். ஆமாம், ட்ராகன் இன்னும் இப்படி விட்றானுங்க டேய். பாவண்டா அவன். ஐயோ, முடியாது போலக்குதே. இவன் அந்த சைடு போனானா போட வைக்கலாம். ஆமாம், இங்கேயே போட்டானா வெறுப்பாயிருண்டா. ஆமாம், அங்கே போட்டானா கன்ஃபார்ம் நம்மளுக்கு ஸ்டார் கிடச்சிரும். போடானா அங்கே போட்டானா கன்ஃபார்ம் ஸ்டார் கிடச்சி. இங்கே இல்லைடா. அப்படி திரும்பிடா டே கொஞ்சம். டேய் நான் போகிறேன்டா, பவர் போகிறேன்டா. அப்படி திரும்பிடா டே. அப்படி திரும்பிடா மென்டல். அப்படி திரும்பிடா. அந்த சைடு திரும்பிடா. சரி திரும்பிடா. அங்கே போடுறா. ஐயோ, இங்கே கிடையாதுடா. பைத்தியக்கார நாயா. அப்படி போய் போடுறா. போட்டுருந்தா அந்த இது கிடச்சிருக்கும். இவனுங்க கூட இந்த ஹீரோஸ் கூட புலம்பியே பாதி உசுறு போயிடும் போல். see you guys in the next வீடியோ. ஏன்னா இன்னும் டோர்னமெண்ட் இருக்குது. நம்ம கரெக்டாக இன்னும் 2 மேட்ச் தான். அடுத்த ரிவெஞ்சோடு சேர்த்து நம்ம ஆடிடலாம். ஓகே, see you guys, take care.